வணக்கம். இந்தியாவில் இன்வெஸ்டரோட டிமேட் அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு 2 கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று வந்து சிடிஎஸ்எல், இன்னொன்று வந்து என்எஸ்டிஎல். இதில் வந்து சிடிஎஸ்எல் மட்டும்தான் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. என்எஸ்டிஎல் வந்து இனிமேட்டு தான் லிஸ்ட் ஆக போகுது. இப்போ சிடிஎஸ்எல் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் ஒரு 47% வந்து ஏறி இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 16% ஏறி இருக்குது. ஸோ இது கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டூவோபோலி கம்பெனி. இந்தியாவில் 2 கம்பெனிஸ் தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ சிடிஎஸ்எலோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இந்த ப்ரைஸ், இந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது, இது இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம், இப்படி எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிடிஎஸ்எல் உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து இந்தியாவில் இருக்கிற மொத்தம் வந்து 19 கோடி டிமேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15.5 கோடி வந்து சிடிஎஸ்எல்ல தான் இருக்காங்க. ஸோ சிடிஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறையா இருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து என்எஸ்டிஎல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பேங்கிங்கு, எஃப்ஐஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா இருக்கும். ஸோ அதில் வால்யூம் அதிகமாக இருக்கும். இது 2 தான் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. இதோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பிஎஸ்சி. அதே என்எஸ்டிஎலோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா என்எஸ்சி. இங்கே சிடிஎஸ்எலோட வந்து லாஸ்ட் 1 இயர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதம் வந்து ஒரு லோவில் வந்து 1048க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் சரசரன்னு ஏறி ஒரு அப்படியே ஒரு 50% மேலே ஏறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1534 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த 2025 எண்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த பழைய ஹையை வந்து 2000 போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ 2026 இதை டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3200 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து என்எஸ்டிஎல் வந்து இந்த மாதம் தெரியும் ஐபிஓ வரப்போகுது, அது எல்லாம் செபிலாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். ஸோ டேட்டு தான் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ அதோட ப்ரைஸ் பேண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு வந்து சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட், அதாவது டிமேட் அக்கௌண்ட் வந்து இதில் ரொம்ப அதிகம். என்எஸ்டிஎல்ல வந்து நம்பர் கம்மி டிமேட் அக்கௌண்ட்டு, ஆனால் வால்யூம் வந்து அதில் அதிகம். இதில் சிடிஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை குயிக்காக இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். ஸோ சிடிஎஸ்எலோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 31,971 crore. 1 இயர் ஹை லோ பார்த்தீங்கன்னா 1990 வரையும் போயிருக்கு. அதுக்கப்புறம் லோ பார்த்தீங்கன்னா 918 இருக்குது. இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 60.7, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 84.2 ரூபீஸாக இருக்குது. இதோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா 41.9, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 32.6. இது ரெண்டும் நல்லாவே இருக்குது. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜும் காமிச்சிருக்கேன். அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதை ரெண்டுத்தையும் தாண்டி தான் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது ஃபர்தராக வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ குயிக்காக ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். இப்போ ரீசெண்டாக மார்ச் 2025 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து உங்களுக்கு 224 crores இருக்குது. இதுவே வந்து லாஸ்ட் இயர் இப்போ இதோட டைமில் பார்த்தீங்கன்னா 241 crores. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறனால வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுவேன் இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு ரெவன்யூ வந்து கம்மியாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் கம்மியாக இருக்குது. 148 crores இருந்துச்சு லாஸ்ட் இயர் இதே பீரியடில். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 109 crores இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் வெறும் 100 crores தான் இருக்குது. இதே லாஸ்ட் இயர் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 129 crores இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் கொஞ்சம் அக்ரெசிவாக நல்லா க்ரோத் நோக்கி போயிட்டு இருக்கிறனால வந்து இப்போ நிறைய பேர் திருப்பி இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வருவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற குவார்ட்டர்ஸில் இதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். பேசிக்கலி இந்த கம்பெனியோட க்ரோத் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வால்யூம் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், எத்தனை ஐபிஓஸ் வருது, ஸோ அதில் ரெவன்யூ வருது. ஸோ இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து 5 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.74% இருக்குது. இதே 1 மந்தில் பார்த்தீங்கன்னா 16.23% இருக்குது. ஸோ இதே 1 மந்த் பார்த்தீங்கன்னா 15.23% இருக்குது. இதே 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42% இருக்குது. ஸோ இதே 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 1068% வந்து இது இருக்குது. ஸோ அதாவது வந்து 10 டைம் வந்து 5 வருஷத்தில் 10x growth இருக்குது 5 வருஷத்தில். ஸோ இதோட பிகினிங்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா. இது வந்து 2017 லிஸ்ட் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்போ 130 ரூபாயில் இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோத் அப்படியே ஸ்லோவாக அப்படியே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகி ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயரில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மேலே போயிட்டு இப்போ திருப்பி கொஞ்சம் இறங்கி இப்போ திருப்பி வந்து லைட்டாக மேலே ஏறிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் இவங்க வந்து போனஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க, டிவிடெண்டும் இவங்க ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம வேறு எந்த கம்பெனி கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதை கம்பேர் பண்ணனா ஒரே கம்பெனி வந்து NSDL, அதுவும் லிஸ்ட் ஆகலை. ஸோ NSDLக்கும் CDSLக்கும் ஒரு வேறு யாருமே ஒரு காம்படிஷன் அவ்வளோவா வராது. ஏன்னா ஒரு என்ட்ரி பேரியர்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்டே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் செக்மெண்ட்டு. இதில் புதுசாக ஒரு கம்பெனிலாம் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்த CDSLும் NSDLும் நீங்கள் எப்பயுமே வந்து லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு மல்டி பேக்கராக கொடுக்கும். இதுக்கு முன்னாடி இது ஒரு மல்டி பேக்கராக கொடுத்துருக்கு, இனிமேட்டும் இது வந்து கொடுக்கும். இந்த ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸ் தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா இது நல்லா இருக்கும். ஸோ நானும் இந்த கம்பெனியில் நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல வந்து சைஸபிள் குவான்டிட்டி இதில் இருக்குது. நல்ல ரிட்டர்ன்ஸும் இது கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரே அடியாக போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.